நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அதை மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோ. இப்ப நீ தனியா ஒரு பழக்கடை வைக்கிறேன்னு வச்சுக்கோ, அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட். இன்னொன்னு, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டேன்னா நீ தினமும் இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சரக்கு எடுக்க போறேன்னா அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ற டயத்தை பாத்துக்கோ. நைட்டு திரும்ப நீ அதை விக்கணும் அப்படின்னம்னா உன் தொழில். இப்போ நீ 2 மணி நேரம் சாப்பிட போற அப்படிங்கும் போது உங்க அப்பா அங்க பாத்துக்கிறாரு, திட்டுனாலும் நீட்டா இது பண்ணிக்கிறாரு. நீ அங்க வியாபாரம் ஓடுதோ இல்லையோ வருமானம் வரும். அதாவது அன்னன்னைக்கு சம்பளம் உனக்கு கொடுத்துட்றாங்க, இதுல எந்த ஒரு குளறுபடியும் இல்ல. பட் நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நைட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மணப்பாறை போயிட்டு வரணும், மணப்பாறைங்க மதுரை போயிட்டு வரணும். இன்னொன்னு, அந்த கொண்டு வந்த இதுல நாலேஜ் எடுத்துக்கணும், எது தாங்கும் தாங்காது அப்படிங்கறத எடுத்துக்கணும். ஒவ்வொரு நாளும் அதை வந்து புதுசா காமிக்கிறதுக்கு, அதாவது பல மக்கள் கண்ணுல காமிக்கிறதுக்கு அதை மெயின்டைன் பண்ணணும். தினமும் அதை விக்கிறதுக்கு அலைஞ்சிட்டு வரணும். அதுல எவ்வளவு கிடைக்குதோ அதுக்குள்ள வாழ்க்கைய ஓட்டணும். இது எல்லாத்துக்கும் இப்ப இருக்கிற சுதந்திரத்தோட பீஸ்ஃபுல்லா நீ அதுல போக முடியாது. எக்ஸ்ட்ரா நீ டைம் கொடுக்கணும், நாலேஜ் கொடுக்கணும், உழைப்பு கொடுக்கணும், சப்போர்ட் அதுக்கு வெளியில இருந்து எவ்வளவு கிடைக்கும்ன்றதை நீ பாத்துக்கோ. உங்க அப்பா அம்மா இப்ப சப்போர்ட் பண்ற, இப்ப ஆனாவுனா பணம் பத்தாட்டினா போய் கேட்டுக்கிற, வச்சுக்கிற, வாங்கிக்கிற. சப்போஸ் நீ வெளியில விட்டேன்னு வச்சுக்கோ, கோபம் ஆயிடுவாங்க. இப்ப இருக்கிற சப்போர்ட் கண்டிப்பா கம்மியாகும். இன்னொன்னு கடுப்பானாங்க அப்படின்னா, உனக்குன்னு இருக்கிற வீடு வாசல் எல்லாம் அவர் சம்பாரிச்சது, பூர்வீகம் கிடையாது. அவர் நினைச்சானா உன் தங்கச்சிக்கு அக்காக்கு கொடுத்துட்டு போறதுக்கு, ஏன்னா ஏற்கனவே உன் முன்னாடியே பிடிக்காது. நீனும் இப்படி பண்ணிக்கிட்டு ஆட்டம் ஆடிட்டு இருந்தேன்னா சுத்தமா எடுத்துட்டு போயிடும். வாய்ப்பு இருக்கு, புரியுதா? நான் சொல்ல வர்றது என்னன்னா, இவ்வளவு விஷயத்த நீ இதுக்கு குடுக்கறதுக்கு இன்னும் அவ்வளவு கஷ்டத்தை அங்க போய் தனியா போட்டு முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு கிடக்குறதுக்கு நீ தினமும் காலைல வெள்ளனமா எந்திரிச்சு கரெக்டா டைமிங்க்கு போயிட்டு 1 மணி நேரம் மட்டும் சாப்பிட, அந்த கஷ்டத்தை இங்கே கொடுக்கலாமே. நீ நைட்டு போய் அலைய வேண்டியது இல்ல, கரெக்டா 9 மணிக்குள்ள. உங்க அப்பா என்ன 8 மணிக்கே கடையை சாத்திட்டு போறதா இருந்தா கிளம்பலான்னு தானே சொல்றாரு. 9 மணிக்குள்ள நீ வீட்டுக்கு போயிட்ட அப்படின்னா 10 மணிக்குள்ள தூங்கிட்டு காலையில 5 மணிக்கு எந்திரிச்சேன்னா 6 மணி 6:30க்கெல்லாம் கடைக்கு போயிடலாம். என்ன கேட்டா 6 மணிக்கெல்லாம் விடியும் போது கடையில இருக்கு. 6 மணில இருந்து அவங்க அப்பா அதே தான் சொல்றாரு, நீ அவன் 5 மணிக்கு நான் 4:30க்கு வரேன்னா அவன் 5:30க்கு வரட்டும். 5:30க்கு வந்துட்டு 11 மணிக்கு போயிட்டு 10 மணிக்கு போயிட்டு இல்ல 10:30க்கு போயிட்டு 12:30க்கு கூட வரட்டும். 2 மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டு எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப நான் 4:30க்கு வரேன், அவன் 7:30க்கு வரான். ஆனா சாப்பிட போயிட்டு 2 மணி நேரம் டைம் எடுத்துக்கிறான். இது எந்த ஊர்ல நியாயம்? இதுல 500 ரூபா இங்க ஓடுதா ஓடலையா எந்த பொறுப்புலையும் இல்ல, 500 ரூபா வேணும்னு வாங்கிக்கிறான். 10ஆவதுக்கு இங்க இருக்கிற எனக்கு என்ன கணக்குகளுக்கு தெரியாதா, வரதுல செலவுக்கு எடுத்துக்கிறான். சரி, இப்ப இந்த விஷயம்லாம் தெரியாம இருக்காது. ஒரு தொழில் பண்றவனுக்கு வந்து ஒரே ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு காணாம போனாலும் ஈஸியா மைண்ட்ல இருக்கும். என் வீட்டுல வந்துட்டு இவ்வளவு ஜாமான் இருக்கு, ஏதாவது ஒண்ணு காணாம போகனாலும் எனக்கு தெரியும்ல. என் புத்தகத்துல எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வச்ச காசு ஒரு நோட்டு இல்லாம இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிருதுல. என்னன்னா என்னோட அது ரத்தம், என்னோட உழைப்பு. அது கம்மியாச்சுன்னா ஈஸியா என்னால கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு இல்லாட்டினாலும் நாளைக்கு கண்டுபிடிச்சிருவேன். அவங்க அதுக்குள்ளேயே புழங்கிக்கிட்டு பொறுப்போட கொள்முதல் பண்ணி அதை காலி பண்ணி அந்த கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிற மனுஷன். 10 ரூபாய் இல்லாட்டினாலும் அது எங்க போகுது எப்படி போகுதுன்றது தெரியும். நீ வேணா தெரியாம இருக்கலாம், தெரியாதுன்னு நினைக்கலாம். உங்க அப்பா இது என்கிட்ட சொன்னது, ஆனா சொல்லல. அன்னைக்கு சொன்னது 500 ரூபாய் காசை வாங்கிக்கிறேன், அது இல்லாம வேணுங்கிறத வரது போறதுல எடுத்துக்கிறேன். அது தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நமக்கு தெரியாதா என்ன? இத்தனை வருஷமா தொழில் பண்றவனுக்கு 10 ரூபாய் 1 ரூபா கூட விட்டு கொடுக்காம இருக்கும் போதுதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். வந்தது போட்டது மீதி கணக்கு பண்ணும் போது தெரியாதா? அதுவும் 10 ரூபாவா எடுத்துட்டு ஒரே ஒரு டைம் நீ எடுத்துட்டு நீ அதுக்கப்புறம் எடுக்காம இருந்தா கூட கொஞ்சம் சந்தேகத்துல விட்டுடலாம். நீ ஒவ்வொரு நாளும் 10 ரூபாங்கும் போது 30 நாளுக்கு எவ்வளவு? 300 ரூபால. 300 ரூபாங்கிறது கொள்முதல்ல வந்து 10 பொருள் வாங்குறப்போ 5 பொருளோ இல்ல 2 பொருளோ வாங்குற காசு. பாக்கு சரத்தை எடுத்தேன்னா எத்தனை சரம் வாங்கலாம்? 300 ரூபாய்க்கு ஒரு பை வாங்கலாம்.
ஒரு பை அப்படிங்கறது இப்போ நீ நார்மலா 2 பை வாங்குற கணக்குக்கு ஒரு பை காசு எங்க கம்மியாகும்ல ஒரு மாசத்துக்கு, வெறும் 10 ரூபா தான். அதுக்கே ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம் கொள்முதல்ல கணக்கு பார்க்கும்போது. மொத்த செலவுல போண்டா பஜ்ஜி இதுல கணக்கு பார்க்கும்போது வெறும் 10 ரூபாய்க்கே இவ்வளவு பெரிய விஷயம். ஒரு பாக்கெட்டு காணா போகுது அப்படின்னா உனக்கு ஈஸியா கண்டுபிடிப்பியா மாட்டியா? கண்டுபிடிச்சிடலாம். அப்ப வருஷத்துக்கு 12 பாக்கெட்டோட காசு. அப்ப நீ காசுன்ற கணக்குல எப்பவுமே வியாபாரிங்க கிட்ட வந்து 1 ரூபா நாணயமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, காசு அவங்க கணக்கு பண்ண மாட்டாங்க. அந்த காசு வந்து எதா மாத்தி வச்சிருக்காங்க அததான் அவங்க கணக்கு பண்ணுவாங்க. 1000 ரூபா போட்டிருக்காங்கன்னா 1000 ரூபாய்க்கான பொருள் திரும்ப அந்த பொருளை வாங்குற அளவுக்கு அதுல இருக்கா? இப்ப ஒரு பாக்கெட்ல வந்து எவ்வளவு லாபம் கிடைக்கும்? 5 காசு. 5 காசு ஒரு பாக்கெட்டுக்கு. மொத்த பாக்கெட்டுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 10 பாக்கெட்டுக்கு 1,000 ரூபா. 10 பாக்கெட்டுக்கு 1,000 ரூபா. அத அப்படியே கூட்டிக்க வேண்டியதுதான். மொத்தம் எத்தனை பாக்கெட் இருக்கும் அதுக்குள்ள? அதாவது இது வந்து நம்ம வந்து 12 பாக்கெட். நீ அதே விட்டுரு. நீ ஒரு பாக்கெட்டு வெறும் 10 ரூபா ஒரு நாளைக்கு எடுத்திருந்தா ஒரு பாக்கெட்டுக்கு வந்து நார்மல் கணக்குக்கு 20% வச்சாலும் 60 ரூபா லாபம் கிடைக்கும். ஆனா நம்ம எடுத்தது எவ்வளவு மாசத்துக்கு? 300 ரூபாய் எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோ, ஒரு நாளைக்கு 10 ரூபான்னு. லாபத்தை எடுத்திருந்தா கூட ஒன்னும் பெருசா தெரியாது. முதல்லயே மீதி, அதாவது லாபத்தை காட்டிலும் 4 மடங்கு கூட எடுத்திருக்கோம். அப்ப ஈஸியா தொழில் பண்றவனுக்கு, கொள்முதல் பண்றவனுக்கு, கணக்கு வழக்கு பாக்குறவனுக்கு காசு காணா போறது தெரிஞ்சிடும். வெறும் 10 ரூபா காணா போனா நான் சொல்றது. அப்ப அதிகமா இருக்கிறதுக்கு ஏன் போறதுன்னா பில்ல சரி, அவனுக்கு ஏதோ என்னதான் திட்ட போட்டாலும் திட்டினாலும் இது பண்ணாலும் சரி, கல்யாணம் பண்ணி தனியா இருக்கேன், ஏதோ ஒரு தேவைகள் இருக்குன்னு கண்டு காணாம இருக்கிறது. இல்லன்னா உன்னை பத்தி யாராவது விட்டு கொடுப்பாங்களா அடுத்தவன்ட்ட என்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா? இது வெளியில இது மாட்டோம். அதாவது இப்ப இவ்வளவு நாள் எதுவுமே சொல்லாதவங்க இப்ப வந்து வீட்டுக்குள்ள அம்மா கிட்ட சொல்லி சண்டை போட்டுருக்கலாம், இல்ல உங்ககிட்ட சொல்லி சண்டை போட்டுருக்கலாம், இன்னைக்கு என்கிட்ட சொல்றாங்க. நம்ம அது அதிகமாகிக்கிட்டு இருக்கு, இதாகிக்கிட்டு இருக்குன்னா இன்னும் அடுத்து வெளியில போகும். ஏன்னா அந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், விருப்பத்தை நாம தான் உடைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம மேல இருக்க கருணைய காணாம ஆக்கிக்கிட்டு இருக்கோம். அப்ப இவ்வளவு விஷயத்த போறதுக்கிட்டு நமக்கான இங்க சூழல், நைட் ஆனா தூங்குறதுக்கு இடம் இருக்கு, பகல்ல வந்து டைம் எடுத்தாலும் இது பண்ணிக்கிறேன். ஆனா வெளியில போனா இதெல்லாம் ஏதாவது ஒண்ணு இருக்குமா நமக்கு? இருக்காதுல. அப்ப அந்த கஷ்டத்தை ஏன் இங்க கொடுக்க மாட்டேங்கிறோம்? வெளி விஷயத்த பத்தி யோசிக்காம, ஏன்டா வெளியில எல்லாம் இது மாட்டோம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப வெங்கடேஷ் பயலுக்கு எல்லாம் பாரு, பசங்க கிட்ட எல்லாம் கெஞ்சிக்கிட்டு கிடக்குறான், எங்கிட்டாவது ஒரு புக்கிட்ட எவனாவது காசு கொடுங்கடா, கடையை போப்போம், பிரான்சைசி பண்ணுவோம், அது பண்ணுவோம் இது பண்ணுவோம்னு. இப்ப அந்த மாதிரியான சூழல் இருக்கும் போது உனக்கு கடையை வச்சு கொடுத்து கடைக்கு கொள்முதல் போட்டு அங்க சம்பளம் அது ஓடினாலும் ஓடாட்டினாலும் மெயின்டைன் பண்ணாட்டினாலும் நீ வர உன் இஷ்டப்படி இருக்கிறதுக்கு உனக்கு 500 ரூபா காசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? இது வெளியில கிடைக்குமான்னு கேக்குறேன். அப்ப வெளியில இருக்கிற அதனால நீ வெளியில போறேன்னு துடிச்சுக்கிட்டு இருக்க பாரு, அந்த உழைப்ப இங்க போடுறதுல கவனம் செலுத்தினா அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிரும். இப்ப நீ 4 மணிக்கு எந்திரிச்சிட்டு 6 மணிக்கு கடையில இருக்க, 5:30 கடையில இருக்க, 10:30 போயிட்டு 12:30 வந்தேன்னா உங்க அப்பா திட்டவே மாட்டாரு. திரும்ப நீ வந்து, ஆனா நான் என்ன சொல்றேன்னா நீ அதையுமே செய்யக்கூடாது. ஏன்னா இது ஓம் கடை. நீ 5:30 போ, 1 மணி நேரம் மட்டும் எடு. 1 மணி நேரத்துல நீ டிவி, புக்கு, இந்த போனு இதெல்லாம் பாக்கவே கூடாது. வந்தேன்னா சட்டை போட்டு குளிச்சுட்டு நிம்மதியா சாப்பாட்டுல கவனம் வச்சு சாப்பிட்டு ஏன்னா நாங்கெல்லாம் வெளியில போய் வேலை பார்க்கும்போது 1 மணி நேரத்துக்குள்ள போயிடணும். இப்ப 2 மணிக்கு அங்க இருந்து வேலையை கலைப்போம் சாப்பாட்டுக்கு. திரும்ப 3 மணி அடிக்கும் போது அந்த கட்டடத்துல இருக்கணும். அது இந்த ஊர்ல எந்த 3 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கலாம், இல்ல 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கலாம், இல்ல 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கலாம், இல்ல பக்கத்துல கூட இருக்கலாம். எங்க இருந்தாலும் 2 மணிக்கு கரெக்டா கலைவோம். அங்க இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு இப்ப தூரமா, இப்ப பூதநாச்சி கோயில்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோ, அங்க இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 20 நிமிஷம் ஆகும். இல்ல அட்லீஸ்ட் விறுவிறுன்னு நடந்து வருவோம். 15 நிமிஷத்துக்குள்ள வந்துட்டோம்னா உள்ள வந்தோன்னா டக்குன்னு எங்க அம்மா சாப்பாடு போட்டுருவோம், எடுத்து வச்சிருவோம்.
வச்சு உட்காந்து கையை கழுவிட்டு வந்து உட்காந்து கடை கடக்கணும்னு சாப்பிட்டோம்னா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துல சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட். அடுத்து திரும்ப 10 நிமிஷத்துக்குள்ள கட்டணக்குள்ள போய் ஆகணும். குடுன்னு ஓடி போய் உள்ள நுழைஞ்சு வேலை பார்த்துட்டு இருப்போம். அப்படி வேலை பார்த்து சம்பாதிக்கணும். உனக்கு வந்து அந்த ஃப்ரீடம் நீ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டானா திட்ட போறது கிடையாது. கரெக்டா 10:30க்கு போ, 11:30க்கு இல்ல 12 மணிக்கு கூட கரெக்டா வந்துரு. அதிகபட்சம் வந்து 1.25 மணி நேரத்துக்கு மேல போக கூடாது. போறதுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம், வரதுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம், மொத்தமாவே 10-15 நிமிஷம் போறதுக்கும் வரதுக்கும் வச்சுக்கோ. மீதி 1 மணி நேரம் வீட்டுக்குள்ள நீ ஸ்பெண்ட் பண்ணலாம். 10 நிமிஷம் குளிச்சாலும் 20 நிமிஷம் சாப்பிட்டாலும் 1/2 மணி நேரம் ரெஸ்ட். இத கணக்குல வச்சு நீ போயிட்டு திரும்ப கடைக்கு போனேன்னா எப்பவும் போல பாத்துட்டு எப்பவும் போல இருந்துட்டு வந்தேன்னா உங்க அப்பா திட்டவே மாட்டாரு. இன்னொன்னு உன் மேல பொறுப்பும், உனக்கும் பொறுப்பு வரும், நன்னிலையும் கிடையாது. இன்னொன்னு ஒண்ணு, நம்ம பண்ற செயல்களோட விளைவுதான் நமக்கு எதிர்காலம். இங்க 500 ரூபா ஒரு நாளைக்கு கிடைக்குதுன்னா இப்ப நீங்க வந்து மடப்பாறை வேலைக்கு போனேன்ல, எவ்வளவு கொடுத்தாங்க ஒரு நாளைக்கு? அதான் ஒரு மாசத்துக்கே 10 ரூபா தான் கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வருது? 330 ரூபா. 330 ரூபாய்க்கு என்ன வேலை வாங்குறாங்க? ஆமா. அப்ப உங்க அப்பா 500 ரூபா குடுக்கறாருன்னா அதுல பாதினாச்சும் நம்ம இங்க குடுக்கணும்ல. அத குடுக்கல அப்படின்னா இப்ப உங்க அப்பா மன்னிக்கலாம். இவ்வளவு தூரத்துக்கு நான் பேசிட்டு நான் கூட ஓகே, அவன் சொத்து அவன் உரிமை நம்ம ஏன் தலையிடணும் நான் கூட மறந்துடலாம். ஆனா இறைவன் இயற்கை இல்ல, அது அவங்கள்ட்ட நம்ம பண்ண முடியாது. அதுக்கு பாக்கணும், என்னடா இவனுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, வெளியில போய் அதுவும் ஒரு மாசம் பட்டிருக்கேன், 300 ரூபாய்க்கு அந்த வேலை வாங்கினாங்க, இங்க 500 ரூபா ஒருத்தர் குடுக்கறாருன்னா அதுக்கு உருத்தா உண்மையா இல்லாம இது பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எதிர்காலத்தை செதைச்சு வச்சிரும், சின்ன பின்னமாக்கிறோம். நம்ம இப்ப என்கிட்ட வந்து ஒருத்தர் கிளாஸுக்கு வர்றாருன்னா 10 பைசா பணம் வாங்க மாட்டேன். இன்னொன்னு, என்ன நம்பி அவர் வந்திருக்காரு, அவருடைய ஏன்னா ஒருத்தன் வந்து என்கிட்ட அவனை ஒப்படைக்கிறான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு இல்ல வாரத்துக்கு ஒரு கிளாஸுக்கு அப்படின்னா அந்த 1/2 மணி நேரத்தோட வேல்யூ எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு 1/2 மணி நேரம் நான் நல்ல விஷயத்த வீடியோ போட்டேன்னா அது எனக்கு எவ்வளவு வேணாலும் சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த 1/2 மணி நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அந்த 1/2 மணி நேரத்தை நான் வந்து வேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா என் வாழ்க்கையில, ஏன்னா அந்த 1/2 மணி நேரம் அவன் வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்ல விதமா பயன்படுதோ அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில எதிர்க்க. ஏன்னா அவன் வந்து அந்த 1/2 மணி நேரத்துல இப்ப உதாரணத்துக்கு தினமும் காலையிலயும் சாயங்காலமும் பல்லு விளக்குனா பல்லு நல்லா இருக்கும் அப்படின்றத மட்டும் கத்துக்கிறான்னு வச்சுக்கோ, மத்த எதையுமே கத்துக்கல. பல்ல சுத்தமா வச்சுக்கிட்டோம்னா பல்லு வலி வராதுன்றத மட்டும் தெரிஞ்சுக்கிறான்னு வச்சுக்கோ, வாழ்க்கை முழுக்க அவன் அத ரெகுலரா தினமும் காலைல எந்திரிச்சோன்னா பல்லு விளக்கிடுவான், ஈவினிங் வந்து பல்லு விளக்கிட்டு ஆயில் புல்லிங் பண்ணிடுவான். அவனுக்கு பல்லு வலி வருமா? வருஷம் முழுக்க அவனுக்கு பல்லுல வரக்கூடிய வலிய வராம அந்த 1/2 மணி நேரத்துல நான் சம்பாரிச்சிட்டேன். அப்ப என் வாழ்க்கையில அது போன்ற வழி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்ல. இல்ல இல்ல இல்ல. எனக்கு நான் இவ்வளவு நல்லா இருந்தும் ஏன் எனக்கு பல்லு வலிச்சிச்சு, ஏன் இந்த கர்மத்தை நான் பாக்கணும்ன்ற விதி வந்துச்சுன்னா, நான் இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல இருக்கும்போது கராட்டேக்கு போன பல்ல உடைச்சிருக்கேன். பசங்களுக்கு பல்ல உடைக்கணும்னே சண்டைக்கு போவேன். அதாவது ரிங்ல இறங்கி சண்டை போடுவோம் தெரியுமா? அப்ப ஜெயிக்கணும்னா சண்டை போட மாட்டேன். என்ன எதிர்த்துட்டு வர இவனுக்கு வந்து கண்டிப்பா பல்ல உடைக்கணும்னே சண்டை போட்டு உடைச்சிருக்கேன். என் அப்பாவுக்கும் உடைச்சிருக்கேன் பல்ல. அப்ப அதோட விளைவு, நான் நல்லவனா மாறினாலும் நான் செஞ்ச செயலுக்கான விளைவு இருக்குல்ல, அதனால எனக்கு வலி வந்திருக்கு. அதே போலதான் நம்ம வாங்குற காசுக்கும் நமக்கான சலுகைக்கும் சரியா இங்க உன்னதமா அர்ப்பணிப்பை கொடுக்க தவறிட்டோம் அப்படின்னம்னா ரொம்ப கஷ்டம். பின்னாடி வாழ்க்கை நம்ம கையில கிடையாது. இதை விட அதிகமா குத்து வாங்குறதுக்கு நம்ம இப்ப விதை போட்டுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதாவது இன்னைக்கு இருக்க பிரச்சனையை விட இன்னும் அதிகமா தான் ஆகுமொழி, கொஞ்சம் கூட குறையாது. நான் சொல்ற விஷயம் வந்து பெரிய விஷயம். இதெல்லாம் நான் வீடியோல பேசினா கூட பெரிய லெவல்ல இத பேச வர வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா நீ நாளைக்கு நான் சொன்னதை மறந்துட்டு திரும்ப வைக்க முடியலடா. இல்ல அதாவது இப்ப என்ன சொல்றேன்னா, இதே இப்ப நீங்க கேட்டு சொல்லிட்டாரு காசு இவ்வளவு குறையுது அப்படின்னு கேட்டாரு. அதான் இல்ல கணக்கு அப்படின்லாம் சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் நீ இப்ப ஒழுங்கா பாக்கல, வைக்கல, ஒழுங்கா செய்யல, செய்யறேன்னு செய்யல, கடைக்கு ஒரு டயத்துக்கு வர முடியாது இப்ப சத்தம் போட்டு இருந்தாரு. பேசாம வந்துட்டேன் நானு. அப்புறம் எங்க அம்மாட்ட சொன்னேன்,
ஏமா இப்படி திட்டிகிட்டே இருக்காது, என்னம்மா பண்ற அப்படின்லாம் சொல்லி நான் பாக்குறேன், ஏதாவது ஒண்ணு பண்றேன் போமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் போன. அப்புறமேலு தான் என்ன இப்ப சரி பாத்துட்டு உனக்கு போன் அனுப்பி உடனே நீ இப்ப விவரத்தை சொல்லிட்டு இருக்க. இப்ப இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் என்னோடதுக்கும் அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கும் அதுக்கும் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் கூட பேலன்ஸ் ஆக மாட்டேங்குது. இப்ப இதுல என்ன பண்றதுன்னா, இப்ப அந்த 48 நாள் அந்த இதை கடைபிடிக்கிற மாதிரி அந்த முதல்ல கடைபிடிச்சு அதை சரி பண்ற வழியை ஃபர்ஸ்ட் நான் எடுக்கணும்னு யோசிச்சு இப்போதைக்கு பொசுக்கணும் அப்படிலாம் போய் என்னால போய் நட்டாத்துல நின்னுகிட்டு எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. இப்ப இப்படி இருக்கும் போதே அவ தொல்லை தாங்க முடியல. நான் அது போயிட்டா இப்ப வேற ஒழுங்கா நான் சொல்றேன், நீ இந்த பேக்கரிக்கு போன்றுவா ஒரே வார்த்தையில இல்ல இப்படி போக. நீ உங்க அம்மா அப்பாவோட இங்க இருந்துகிட்டு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் தான் வீட்டுல உனக்கு மரியாதை. உண்மை, அதான் உண்மை. வெளியில போயிட்டு சின்ன பின்னமானேன்னு வச்சுக்கோ சீரழிஞ்சிடும். அதனாலதான் சொல்றேன், கரெக்டா நம்ம ப்ரொடெக்ஷன்ஸ், அதாவது நம்மளுடைய பாதுகாப்பை நம்ம பலப்படுத்திக்கணும்.